ஆன்மீக ஆறாம் அறிவு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யோக முத்திரைகளில் ஒன்றான சாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு யோக முத்திரை. ஆனால் பார்த்தீங்கன்னா பலன் நல்ல பலன் தரும். ஸோ என்ன பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா ஆழமான அமைதியை நமக்கு தரும், மன அமைதியை தரும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாத்தையும் பலப்படுத்தும். ஸோ இவ்வளோ சிறந்த யோக முத்திரை செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு யோக முத்திரை. ஆனால் இந்த யோக முத்திரை நீங்கள் செய்கிறது மூலமாக பலன் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுறுப்புகளின் மிக முக்கியமான அந்த கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாத்தையுமே சரி செய்யுது. உடலையும் பார்த்தீங்கன்னா சரி செய்யுது. ஸோ பெரும்பாலும் இப்போ இந்த காலத்தில் எல்லோரும் என்னென்னா அந்த உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி, அதாவதுனா ரொம்ப நேரம் கண் வீச்சிட்டு இருக்கிறோம். ஸோ கண் வீச்சிட்டு இருக்கிறதால பார்த்திங்கன்னா அதனால் வர விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண் வீச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ குடல் பார்த்தீங்கன்னா காலியாக விடுறதே கிடையாது. அதுக்கு ஓய்வு தர ஆரம்பித்தா தான் அதுக்கு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா அது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் இதெல்லாம் அந்த லிவர்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் எப்போ தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 11 மணி முதல் 1 மணி வரை. ஸோ அந்த 2 மணி நேரம் 1-1.5 அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வீச்சிட்டு இருக்கும்போது அது தன்னைத்தானே சரி செய்கிறது கிடையாது. ஸோ லிவர் ரொம்ப முக்கியமானது. இந்த லிவர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக எடுக்கக்கூடியது, இல்லை தோல் மூலமாகவோ, இல்லை பார்த்திங்கன்னா இப்படியோ ஒரு டாக்ஸிக் பொருள், நச்சு பொருள் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னே சொல்லுவாங்க. அதாவது பயோ கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர். ஸோ கல்லீரலை. ஸோ அது என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அந்த நச்சுக்களை நீக்கக்கூடியது. நமக்கு தெரியாத ஒரு மருந்தை நம்ம உட்கொண்டுட்டோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியாத நம்ம அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்களோ, இல்லை பார்த்தோன்னா அதாவது தாத்தாவோ, இல்லை அப்பா அம்மாவோ, இல்லை தாத்தா பாட்டியோ யாருமே அந்த நம்ம பரம்பரையிலே உள்ளுக்குள்ளார எடுக்காத ஒரு புதிய வேதிப்பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அது என்ன ஆகுனா ரத்த ஓட்டத்தில் கலந்து லிவருக்கு போய் லிவர் அனுமதி தந்தால் மட்டும்தான் பொது ரத்த மண்டலம், ஜென்ரல் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் போயிட்டு கலக்கும். சரிங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மருந்து ஒன்று எடுக்கிறோம். இப்போ பேராசிட்டமால் 1500 மில்லிகிராம், 650 மில்லிகிராம், 1500 வரைக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதாவது ஒரு நாளைக்கு 1500 இருந்தது. இப்போ ஒரு வேலைக்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ 1000, 1500 அந்த லெவலுக்கு எடுத்து போயிட்டாங்க நீங்கள். ஆனால் அது நம்ம இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகலை. 650 வரைக்கும் இருக்குது. ஸோ டோலோ அந்த 650 அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இப்போ இதெல்லாம் என்னென்னா நம்ம அடிக்கடி நம்ம தாத்தா எடுத்துருப்பார், நம்ம அப்பா எடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லிவர் அதை அலோவ் பண்ணோம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு மருந்து இப்போ கொரோனாவுக்கு ராம்டெசிவிர் அப்படின்ற ஒரு மருந்து பயன்படுத்துகிறாங்க. அது புதுசாக கண்டுபிடிச்சி பெரிய ட்ரையல்லாம் பண்ணல. ஒரு மருந்து கண்டுபிடிச்சி 10 வருஷம் ஆகும். எல்லா ட்ரையலும் பார்த்துட்டு இந்த மருந்து இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி, விலங்குகளுக்கு டெஸ்ட் பண்ணி, மனிதர்களுக்கு டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் ராம்டெசிவிர் மட்டும் உடனே எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் அது இன்ஜெக்ஷனாக கிடையாது, மன்னிக்குவோம். ஸோ பார்த்திங்கன்னா அதை நம்ம உள்ளுக்குள்ளார டேப்லெட்டாக எடுக்காமல் அதை இன்ஜெக்ஷனாக தான் எடுத்துன்னு வந்தாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை இன்ஜெக்ஷனை டேரெக்டாக ரத்த மண்டலத்தில் கலந்துரும். இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார எடுத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா அது போகும். அந்த டேப்லெட் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இதுவே ஊசி போட்டிங்கன்னா இன்ட்ராவீனஸ், இன்ட்ராமசல், அதாவது ஐவி, ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அனுப்பாமல் நம்ம ஓரலாக தான் எடுத்துக்குவோம். ஸோ ஓரலாக எடுத்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது உடனே லிவருக்கு போகும். லிவர் என்ன செய்யுன்னா ஒரு புது விதமான ஒரு பொருள் உள்ளார வந்துருக்குது அப்படின்றது அந்த ஒரு சிக்னல் அதை பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் மூளைக்கு அனுப்பும். ஸோ ஒரு சிக்னல், ஒரு ஏன்னா புது மருந்துன்றது ஒரு புது விதமான கெமிக்கல் ஃபார்முலா. அதுக்குன்னு சில அந்த அடையாளங்கள்லாம் இருக்கும். ஒரு ஐடி கார்டு மாதிரி தான், ஒன்றுத்துக்கும் ஒரு ஐடி கார்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும்னா உடனே இந்த லிவர் அணைச்ச சிக்னலை வச்சு அது என்ன செய்யணும், பிரெயின் உடனே பார்த்தோன்னா ஜீன் மெமரி, ஸோ ஜெனட்டிக் மெமரி, பரம்பரையாக பார்த்தோன்னா நம்ம ஜெனட்டிக் மெமரி இருக்கும். ஸோ அந்த மெமரி பார்த்தோன்னா ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணி பார்த்துட்டு இவர் பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு புது விதமான ஒரு மருந்து இதுக்கு முன்னாடி இந்த பரம்பரையில் யாராவது எடுத்துருக்காங்களா, ஸோ அதனால் ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டிருக்குதா,
ஸோ அது என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதை அனுமதிக்கலாமா அனுமதிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எல்லா அனலைசிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஜீன் மெமரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாரம்பரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, பாரம்பரிய மரபு பண்புகள் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு ஸோ வந்து அப்போ இது வந்து உடனே வந்து பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். உடனே பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசு உள்ளார விடாத அப்படின்னு வந்து லிவர் வந்து லிவருக்கு வந்து சிக்னல் வந்துடும். ஸோ லிவர் என்ன செய்யும், அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பொது ரத்த மண்டலத்தில் வந்து கலக்க விடாது. ஸோ அதையும் தாண்டி வந்து சில மருந்துகள் வந்து இப்போ வந்து ஒரு கேட்டு இதுவில் போய்ட்டு நிறைய பேர் அடைச்சி வச்சுருக்கும் போது கேட்டை உடைச்சிட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தப்பிச்சு வராங்க பார்த்தியா. ஸோ அதை மாதிரி வந்து சில மருந்துகள் வந்து அதை சில மருந்தில் சிறிய அளவு மருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லீக்கேஜ் ஆகும். அந்த லீக்கேஜ் ஆகிற மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோயை வந்து குணப்படுத்தும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மருந்து வந்து லீக்கேஜ் ஆனது போக மீதி இருக்கிறது வந்து லிவரை டேமேஜ் பண்ணுமா அதிகமாக பண்ணுமா, ஸோ இதை மாதிரி அனாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் ஒவ்வொரு மருந்துமே வந்து இவ்வளோ மில்லிகிராம் தான் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு டேப்லெட் வந்து 500 மில்லிகிராம் இருக்கும், 500 மில்லிகிராம் இருக்கும், ஒன்று 250 மில்லிகிராம் இருக்கும், ஒரு 100 மில்லிகிராம் இருக்கும், சிலதெல்லாம் மைக்ரோகிராமில் இருக்கும். ஸோ அது வந்து விலையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து விலை அதிகமாக இருக்குன்னா இப்போ சத்து மாத்திரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜ் வந்து குறையும், அளவு வந்து குறையும். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான மருந்துகள் லிவரை பாதிக்கக்கூடிய மருந்துகள்லாம் கரெக்டான அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 1-2 மில்லிகிராம் அதிகமாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா வந்து சீல் வச்சுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஃபார்மா ஃபேக்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பெரிய பிரச்சனையை சந்திக்கணும், அந்தளவுக்கு வந்து போகும். ஸோ இந்த விளைவு வந்து ஃபஸ்ட்டு பாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு பாஸ் மெட்டாபாலிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது வந்து பொதுவாக எல்லா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா தெரியறதில்லை அப்படின்றது வந்து டாக்டர் BM ஹெக்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து அப்போ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய விதமான பொருட்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பொருள் உள்ளார என்ட்ராகணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். என்ட்ராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து உள்ளார போக முடியும். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிடிஸு, அதாவது வந்து கலப்பின ஹைப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்ரைடு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி உணவுகள், அதாவது அந்த தாவரங்கள் வந்து ஹைப்ரிட் பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய உணவுகள், இது மாதிரி பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம். அதேமாதிரி வந்து நச்சு பொருட்கள், வந்து நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது. அப்போ அந்த மாதிரி வந்து நச்சு பொருட்கள் வந்து நம்ம உள்ளார உள்ளுக்குள்ளார எடுத்துக்கும் போது அதுவுமே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும். கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து குடலோட அந்த செயல்பாடுகள் வந்து குறைக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி வந்து யோகாசனங்கள், யோக முத்திரைகள், இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதேமாதிரி வந்து உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு உணவு பழக்கம், சரியான நேரத்தில் தூங்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. சீரியல் பார்க்கவே கூடாது. சீரியல்லாம் பார்த்திங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். ஏன்னா மனுஷன் வந்து ஒருத்தரோட பிரச்சனையே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு குடும்பத்தோட பிரச்சனையே அவனால் சமாளிக்க முடியல. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு புது பிரச்சனையை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளார போட்டு மூளைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பிரச்சனைகளை கொடுத்து வந்து நம்மளாக வாழ மாட்டோம். நமக்கான பிரச்சனையை வந்து நம்ம வந்து யோசித்தா தான், நமக்கு ஏதோ இப்போ நம்ம அமைதியாக இருந்தால் தான் நமக்கான பிரச்சனையை வந்து நம்ம வந்து யோசிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து யோசிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உடனே வந்து பார்த்தோன்னா வந்து சமையல் செய்கிறவங்க, இல்லை வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்தவங்க டேரெக்டாக வந்து டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்திங்கன்னா சீரியல் ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ வந்து அப்போ ஒரு பிரச்சனையாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஏற்றும் போது வந்து பார்த்தோன்னா வந்து வாழ்க்கையே பிரச்சனையாக மாறிடும். பிரச்சனையான ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்துன்னு இருப்பாங்க. ஸோ 100க்கு 90 பேர். ஸோ அதனால் வந்து இந்த சீரியல்ஸ், அந்த நாடகங்கள்லாம் பார்த்தா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா நீ என்ன செஞ்சாலும் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. ரொம்ப கஷ்டமான அதாவது என்னென்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணும், வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து உண்மை நிலைமை வந்து பார்த்தா வந்து அப்படி இருக்காது. அதான் உண்மை. ஸோ நம்மளுக்கு தெரியாமலே வந்து நம்மளே வந்து அழிச்சிட்டு போகிறது தான் வந்து இந்த நாடகம்லாம் பார்க்குறது. அதில் வந்து இன்னும் அதை பற்றி சொல்லணும்னா வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு வீடியோ போதாது. ஸோ வந்து பல வீடியோக்கள் பண்ணோம். ஸோ வந்து ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வருது. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வந்து நம்ம யோக முத்திரைகள் வந்து பழகிட்டு வரோம். அதுக்காக தான் இந்த யோக முத்திரை இந்த சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது அந்த ஒரு நோக்கத்துக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், இந்த யோக முத்திரை வந்து செய்கிறது எப்படி
அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ வந்து ரொம்ப எளிமையானது சரிங்களா. ஸோ வந்து ஸ்தாபனம் என்ற அந்த யோக முத்திரை. ஸோ என்னென்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கைகளையும் வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் இதை மாதிரி வச்சுங்க. ஸோ வச்சுட்டு ஸோ வந்து இதில் பக்கவாட்டில் 4 விரல்கள் சரிங்களா. ஸோ வந்து ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் இது எல்லாமே வந்து பக்கவாட்டில் இணைச்சிக்கிட்டு 2 கையிலையும் ஸோ வந்து கட்டை விரல் வந்து பார்த்தோன்னா இடது கையின் கட்டை விரல் மேல் வலது கையின் கட்டை விரலை வைக்க வேண்டும். அவ்வளோதாங்க. இப்படி தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி மிக எளிமையானது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு பத்மாசனம் சுகாசனத்தில் அமர்ந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறை செய்தாலே போதும். உங்களோட கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து பலப்படும். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு மன தெளிவு, மன ஓர்மை வந்து பார்த்தோன்னா வந்து கிடைக்கும். வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க. ஸோ நிச்சயமாக வந்து உள்ளார சொல்லி இருக்கிற கருத்தும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து நல்லா கவனமாக பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு பாஸ் எஃபெக்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த யோக முத்திரைகள், யோகாசனம் எல்லாத்தையும் பழகி வாழ்வில் மேலும் சிறக்க இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.